ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட கமெண்ட் வீடு. இன்றைக்கி வந்து மே 1 vlog தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு அவுட்டிங் கிளம்பிட்டு இருக்கோம். அன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லீவ் இருந்திருக்காது. எல்லாருமே நிறைய பேர் ஒர்க் போயிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் தான். ஸோ நாங்கள் வந்து அவுட்டிங் கிளம்பிட்டோம். லீவே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லியே ஆகணும். நான் வந்து லேட்டாக தான் விஷ் பண்ணுறேன். இருந்தாலும் லேடிஸும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கண்டினியூவாக வந்து நம்மளுக்கு தாங்க எந்த ரெஸ்ட்டுமே இருக்காது. அன்றைக்கி கூட கண்டிப்பாக நம்ம சமையல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். ஸோ எல்லா லேடிஸ்க்குமே வந்து தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பினப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 10:40 ஆகிட்டுருக்கு. 11:30க்கு நாங்கள் ஃபிலிம்காக கிளம்பி வந்தோம். கரெக்டாக 11:10க்குலாம் இப்போ வந்து தேட்டரில் ரீச் ஆயாச்சு. ஒரு 15 minutes தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எங்கள் கூட. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காசி தேட்டருக்கு தான் நாங்கள் ஃபிலிம் பார்க்க போனோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து புதுசாக ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்களா இல்லை என்ன ரீசன் என்னன்னு தெரியல. அங்கே தெரியுது பாருங்கள், டைசோம்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி போட்டிருந்தது. நாங்கள் விசிட் பண்ணலான்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து எங்களுக்கு டைம் இல்லை. பார்த்திங்கன்னா அங்கே வாசலில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் மூலதாளம் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா வந்து அந்த மியூசிக் கேட்டுட்டு பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணால். இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். என்ன படத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் ஃபிலிம். இப்போ த எண்ட் கேம்னு சொல்லிட்டு லாஸ்ட் பார்ட்டு வந்திருக்குல்ல, ஸோ அந்த பாட்டுக்கு தான் நாங்கள் வந்து போனோம். படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா April 26 அன்றைக்கி ரிலீஸ் ஆனிச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா May 1 போயிட்டோம். இடையில டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே. 3D தான் நாங்கள் வந்து புக் பண்ணோம். 2Dலேயும் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் 3Dயில் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 2.0 படம் பார்த்தப்ப கிளாஸ் வேணும்னு ரொம்ப இடம் பண்ணிட்டா. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து அவளுக்கும் சேர்த்து கிளாஸ் வாங்கிட்டோம். இப்போ எல்லோரும் கிளாஸ்லாம் மாட்டிட்டு நாங்கள் ரெடியாக பார்க்குறதுக்கு உட்காந்துருக்கோம். பாப்பாவுக்கு வந்து டிக்கெட்லாம் இல்லை, இருந்தாலும் கிளாஸ் மட்டும் தனியாக வேணும், இல்லைனா எங்களை படம் பார்க்க விட மாட்டான்னு சொல்லி நாங்கள் கேட்டே வந்து வாங்கினோம். ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு கமெண்டில் வந்து அந்த vlog போட்டிருந்தப்ப 2.0 ஃபிலிம் போயிட்டு அந்த vlog போட்டிருந்தப்ப சொல்லியிருந்தாங்க, குழந்தைங்களுக்கும் கிளாஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, பாப்பா ரொம்ப பாவம்ன்ட்டு. பட் ஆனால் இந்த வாட்டி பாருங்கள், கிளாஸ் வேணாம், எனக்கு தனியாக ஒரு சேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இடம் பண்ணிட்டா. ஒவ்வொரு வாட்டி குழந்தைங்க வளர வளர அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி என்னோட ஹஸ்பண்டை எந்திரிக்க சொல்லிவிட்டு அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப இடம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ வந்து ஃபிலிம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டதுக்கு வேண்டாம் நான் போகலை, என் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே கை காட்டிகிட்டு இருக்கா பாருங்கள். என்ன அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் அந்த பாலம் தான். ஸோ அதை கை காட்டி ட்ரெயினில் போகணும், எங்கே போகலான்னு கேட்டதுக்கு ஆயா பார்க்க போகலாம், ஆயா பார்க்க சொல்லிட்டு இருக்கு மேடம். அங்கே ட்ரெயின் போதா, அதில் போமா, ஆயா பார்க்க போமா, ட்ரெயினில் போமா. சரி பாய் சொல்லுங்க, போ. வீட்டிலேருந்து கிளம்பி வந்தப்போ ஃபிலிம் முடிச்சுட்டு வந்து ரிட்டன் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்தோம். லஞ்ச்லாம் கூட நான் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்குது. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த குட்டி பையனோட கொழுந்தனார் வந்து ஊர்லேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம்ல, அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் நாத்தனாருக்கு வந்து வளகாப்புன்னு சொல்லிட்டு ஊருக்கு போவோம். அந்த டைமில் அவனையும் ஊரில் விட்டுருவோம். ஸோ அதுக்கு இடையில ஹஸ்பண்டுக்கு வேறு எப்போயுமே லீவ் இல்லை. சரி அவனுக்காக வந்து பீச்சுக்கு போகலாம், அவனை கூப்பிட்டு போய் காட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே போகலான்ட்டு நாங்களும் ஃபேமிலியோடு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப கூலிங் செம்மையாக இருந்ததுங்க. மழை வர மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் வந்து அந்த கூலிங்காக இருக்க டைமில் பீச்சுக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகேன்ட்டேன். லஞ்ச் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம், இருந்தாலும் போய் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும்ல, அதனாலே வந்து ஹோட்டலில் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இப்போ கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் எங்கள் ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே தெரியும், அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பிரியாணி எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். இந்த வாட்டி என்னோடய ஹஸ்பண்டும் கொழுந்தனார் மட்டும் சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். எப்போவுமே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நிறைய வாட்டி வந்து சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து மட்டனில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கினேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க மட்டன் ஃப்ரைட் ரைஸ். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பாப்பாவுக்குமே வந்து நல்லா வந்து மட்டன் வெந்திருந்தனால நல்லா லைக் பண்ணி அவளுமே வந்து சாப்பிட்டா. கோடம்பாக்கத்தில் வந்து எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் ரிட்டன் கிளம்புறப்ப தான் எனக்கு வந்து அந்த ஷாப்போட நேம் போர்டை வந்து எடுக்கணுன்னே தோணுச்சு. ஏன்னா போகிறப்ப ரொம்ப பசியானால கடகடன்னு உள்ளே ஓடியாச்சு. ஷாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா SS ஹைதராபாத் பிரியாணி. அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஹஸ்பண்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே தெரியுன்றதுனால கரெக்டாக அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் ரஷ்ஷாக தாங்க இருக்குது அந்த ஹோட்டலில். அங்கே வந்து பிரியாணி ரொம்ப ஃபேமஸ், மட்டன் பிரியாணி அப்படின்றதுனாலே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது கூட்டம். இப்போ நேராக வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்தாச்சு. பாப்பா நல்லா
என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா ஓடி ஆடி குதிச்சுக்கிட்டு. பீச்சில் வந்து உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ராட்டினம்லாம் இருக்கும்ல, அங்கே தான் உடனே கையை காட்டினா. எங்களுக்கு வந்து உடனே அங்கே விடுறதுக்கு விருப்பம் இல்லை. போன வாட்டியே வந்து இவன் மட்டும் தனியாக இருந்ததுனால கூட்டம் இல்லை, ஸோ இவளை மட்டும் தனியாக உட்கார வச்சு சுற்ற விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த வாட்டி வந்து பீச்சுக்கு வந்தப்போ நல்ல ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கு. நிறைய பேர் க்ரௌடு அதிகமாக இருந்தது, கிளைமேட் வந்து கூலிங்காக இருந்ததுனால. இந்த டைமில் வந்து நம்ம ராட்டினத்துலலாம் ஏற்றி விட்டோம் அப்படின்னா இப்போ பயப்படுவான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற மாதிரி ராட்டினம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ ஏற்றி விட்டுக்கலான்ட்டு. இப்போ நாங்கள் இங்கேருந்து உள்ளே ஃபுல்லாக நடந்து போகிற வழியில் இருந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து காட்டுற பாருங்கள். நல்ல கூலிங்காக இருந்தது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நிற்கவே மாட்டேன்ட்டா, ஓடிக்கிட்டே கிடந்தா அங்கிட்டும் இங்கிட்டும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் குழந்தைனார், பாப்பா 3 பேர் சேர்ந்து ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரிலாம் வந்து விளையாண்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் மொபைலை வச்சுட்டு வான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. ஸோ இடையில வந்து கொஞ்சம் நேரம் மொபைலை வச்சுட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அலையே வந்து பார்த்ததுக்கப்புறம் வேணாம், போகவே வேணாம், ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருக்குது, நம்ம வந்து தண்ணியில் இறங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப இறங்கணும்னு ஆசை. சரி அவங்க சொல்லிட்டாங்கன்னு வேணான்ட்டு நானும் நின்றுருந்தேன். பாப்பா வந்து ரொம்ப அடம் பண்ணி இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. சரி ஓகே போயிடலான்ட்டு கடைசியில் ரொம்ப கெஞ்சி எடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு முனையில் மட்டும் நின்றுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போய் நின்றோம். கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வர மாதிரி இருந்தாலுமே கிட்ட வந்து காலில் அடிக்கிறப்போ வந்து அப்படியே சுழட்டி விடுதுங்க, நம்மளை கீழே தள்ளி விடுற மாதிரி. என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவை பிடிச்சிட்டு நின்றா, என்னோட கொழுந்தார் வந்து என்னோட இன்னொரு சைடு கையை பிடிச்சிக்க சொன்னதுக்கு கையை பிடிச்சி விட்டுட்டு அந்த மாதிரி பிடிச்சி விட்டுட்டு விளாண்டுட்டே இருந்தப்போ டக்குன்னு வந்து ஒரு அலை, சின்ன அலை தான், அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு ஆக்ரோஷமாக அப்படி எங்களை சுற்றி போட்டுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொழுந்தனார் விழுந்தார். அவரை பிடிக்க போய் நான் பாப்பாவை 2 பேருமே தண்ணியில் விழுந்து இப்போ வரையும் 3 பேர் நனைஞ்சு போய் கடைசியில் ஹஸ்பண்டை திட்டு வாங்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனோம். இப்படி தான் வந்து நாங்கள் அன்றைக்கி பீச்சில் என்ஜாய் பண்ணது. ஏன்னா நம்மளுக்கு புயல்னு சொல்லியிருந்தாங்களே ஒரிசா சைடு, ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அலையெல்லாம் ஆக்ரோஷமாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அலை வந்து முனையில் நின்றால் நம்மளுக்கு எந்த டேமேஜும் ஆகாதுன்னு நினச்சிட்டுலாம் நின்றாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் உள்ளே விழாமலாம் இருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அந்த செகண்ட் நாங்கள் விழுந்தப்போ வந்து ரொம்பவே நானும் பயந்துட்டேன், பாப்பாவும் பயந்துட்டா. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட வந்ததுங்க. 2-3 பேர் வந்து தண்ணியில் வந்து இந்த மாதிரி விழுந்து மூழ்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காப்பாற்றுறதுக்காக. இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் நம்ம எடுக்கக்கூடாது தான், இருந்தாலும் நாங்கள் சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இறங்க போய் நாங்களுமே பாருங்கள் இப்போ ஒரு ஆபத்தில் தான் மாட்டி வெளியில் வர மாதிரி ஆகிட்டு. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் நாங்கள் வந்து அன்றைக்கி பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தோம்.
இதுக்கு முன்னாடி கடைசி கிளிப்பிங்கை வந்து நல்லா உத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாங்கள் 3 பேரும் எப்படி கீழே விழுந்தோம் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:20 ஆகிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலையாக பக்கத்தில் வந்து போயிருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கள் 3 பேருக்கு மட்டும் இன்றைக்கி டீ போடலான்னு வந்தேன். கொழுந்தனார் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு வரப்பே இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி 3 பேருக்குமே வந்து பூஸ்டே கலந்துடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன்ல, ஷாப்பிங் வீடியோ பார்த்துருந்தீங்களா, இதை வந்து நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மேலே வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றி கொஞ்சம் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டோம். லஞ்சுக்கு நான் ரெடி பண்ண சாம்பார் வந்து அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம், இது எல்லாம் ரெடியாக இருந்தது. ஸோ லஞ்சு வந்து வெளியில் சாப்பிட்டோம்ல, அதனால் இன்றைக்கி டின்னருக்கு வந்து இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பால் வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ பூஸ்ட் வந்து கலக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்டாண்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டினேன் கவுண்டர் டாப்பில், அது வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டால் வந்திருந்தது. அதில் இன்னொன்று எங்கே வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். விசில்ஸ்லாம் வாஷ் பண்ணி அங்கே கீழே வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சு பண்ணேன். அந்த பேஸ்கெட்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டு வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் ஒரு பாக்ஸில் யூஸ் பண்ணுவேன், அந்த பாக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேஸ்கெட்ஸ் வந்து ஹேங் பண்ணி ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படி நீங்கள் வந்து இது ரெடி பண்ணிங்க, எப்படி அதை மாட்டி விட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ இந்த வீடியோவில் காட்டிடலான்ட்டு காட்டுறேன். 3 நாடா கயிறு எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 3 நாடா கயிறுன்னு இல்லை, எந்த கயிறுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 3 பேஸ்கெட்லேயும் சென்டராக ஒரு 3 பாயிண்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி 3லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருந்து பெரிய பேஸ்கெட்டில் ஒரு முடிச்சு, அதுக்கப்புறம் 2வது மீடியம் பேஸ்கெட், அதுக்கப்புறம் ஸ்மால் பேஸ்கெட்டில் ஒரு முடிச்சு, 3 முடிச்சு இந்த மாதிரி போட்டுட்டு 3 கயிறும் முடிச்சதுக்கப்புறம் 3ஐயும் சேர்த்து ஒரு எஸ்ஹூக்கில் வந்து முடிச்சு போட்டு கட்டிட்டேன். அந்த எஸ்ஹூக்கை வந்து ஒரு ஆணியில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இது நல்ல வெயிட் தாங்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ கிட்ட வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோ தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாமே நான் அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருந்தால் கூட இதில் தான் போட்டு வைப்பேன். நல்லாவே வெயிட்டு தாங்குது. பூஸ்ட் வந்து இப்போ கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வரப்போ அவளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஆனியன் ரிங்ஸ் ஜிப்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கிட்டா. கொழுந்தனார் வந்து அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு பிஸ்கட் வேணும்னு கேட்டால். சரி அவனுக்கு அது வாங்கி கொடுத்தாச்சு. சரி இருக்கிறதே வச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் டைம் ஓட்டிடலான்ட்டு தான் வந்தோம். வந்தது பார்த்திங்கன்னா கீழ் வீட்டிலேருந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வச்சுது. என்னென்னு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு வடை. அவங்க நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தியா. அவங்களும் வந்து ஒரு சேனல் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வடை வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் வந்து அவங்க சேனலில் அப்லோட் பண்ணப்பே வந்து அதை பார்த்துட்டு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவங்களே எங்களுக்கு செஞ்சு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நீங்கள் அவங்க சேனல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் இனிய உலகம். அவங்க நேம் வந்து சந்தியா. இப்போ நான் பாப்பா கிட்ட ஐஸ் வச்சு அவளோட ரிங்ஸ் ஜிப்ஸ் வந்து கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்றா. அவள் வந்து அம்மா வந்து நம்மளை ஏமாத்துறாங்க கூட தெரியாமல் கொடுத்துட்டு பார்த்துட்டே இருந்தால். அதுக்கப்புறம் நீயே சாப்பிடு அப்படின்ட்டேன் நானும். அதுக்கப்புறமா அவன்கிட்ட பிஸ்கட் கொடுத்துட்டு அவனே வந்து சாப்பிட சொன்னேன். 2 பேரையும் ஒரே ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னப்போ கேட்கவே இல்லை. இப்போ வந்து அவன் பிஸ்கட் எடுத்தோன்னா பாப்பா எனக்கு பிஸ்கட் வேணும்னா, சரி பிஸ்கட்டை வந்து கொடுறான்னா ஜிப்ஸை எடுத்துக்கிட்டான். உடனே அந்த ஜிப்ஸ் தான் வேணும்னா 2ஐயும் மாற்றி கேட்டுக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து வடையை சாப்பிட்டுட்டு நானும் வந்து அன்றைக்கி ஸ்நாக்ஸ் டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். இப்படி தான் எங்களுக்கு வந்து அன்றைக்கி நாள் போனது. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஆல்ரெடி டின்னர் இருக்கிறதுனால எந்த வேலையுமே இல்லை. பாப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பூஸ்ட்டு கலக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த வெசல்ஸ் மட்டும் தாங்க வாஷ் பண்ணுறதுக்கு இருந்தது. சரி அதை கையோடய வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால் 2 பேரும் சேர்ந்து அந்த ட்ராலியை வந்து தள்ளிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள். இந்த ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட என்ட்ரன்ஸில் நான் வச்சுருந்தது. அதை வந்து இப்போ வந்து பாப்பாவோட டாய்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். இது 2 எடுத்துகிட்டு 2 பேரும் மாடிக்கு போய் விளையாடலான்னு ஓடுனாங்க. இது 2 தனியாக மாடியில் விட வேணாம், ஏன்னா இருட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ நான் கதவை சாத்திட்டு 2 பேரும் உள்ளே விளையாட விட்டேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே டாய்ஸ்க்காக. அதுக்கப்புறமா வந்து பாப்பா வந்து அந்த நோட்டு வச்சுருக்கா பாருங்க, அதை வச்சுட்டு சரி அவளை கொஞ்சம் நேரம்
வந்து அவள் கூட ஏதாவது ஏபிசிடி எழுத சொல்லலாம்னு சொல்லிட்டு நானும் கூடவே உட்காந்து எழுத சொல்கிறேன். அவள் வந்து எப்போவுமே ஏ எழுத சொன்னால் ஹெச்சு தாங்க எழுதுவா. அவளுக்கு அந்த ஏ வந்து நம்ம இப்படி கிராஸ் பண்ணி 2 கோடு போகிறதுனால அந்த கோடு வந்து 2 அட்டாச்சாக ஒன்றா சேரணும் அப்படின்றது தெரியல. தனித்தனி கோடாக போட்டுட்டு நடுக்கோடை போட்டு ஹெச்சாக மாற்றிடுறான். இப்படி தான் அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்கு நான் இன்னும் ஏ மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கே இவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் அவள் எப்படி எழுதுறா அப்படின்ட்டு. ஏ போடு, இங்கே போடு, ஏ போடு. இப்படியா ஏ போடுவாங்க? இங்கே கூட அம்மா போட்டு காட்டுறேன். இப்படி போடணும், ஏ இப்படி போடணும், ஏ இப்படி போடு, அதை பார்த்து போடு, அம்மா போட்ட மாதிரி போடு. இங்கே தள்ளி போடு, இங்கே போடு. நான் வந்து அவளுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு ஏ போட்டு காட்டினதுனால அவளுக்கு தலைகீழ தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அதனால தலைகீழ வந்து போட்டு காட்டினா. இப்படி தான் நான் வந்து ஈவினிங் டைம்லலாம் ஏதாவது சொல்லிக் கொடுக்கலான்ட்டு நோட் எடுத்து அவளுக்கு ஏதாவது எழுதி காட்டினேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் மேடம் எழுதுவாங்க. இன்னும் அவளுக்கு 3 வயசு ஆகலை. சரி போ மாறுன்ட்டு நானும் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே விளையாட்டுத்தனமாக தான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் வந்து அவளை ஸ்கூலுக்கு வந்து அடுத்த வருஷம் தான் சேர்க்கப்புறம் இன்னும் 1 இயர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பீச்சுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இல்லாமல் அதர் சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து போக முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் வ்ளாக்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.